வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனல் இந்த பீஸா எப்படி இன்ஸ்டன்ட் பீஸா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது நிறைய வாட்டி நம்ம பண்ணுவோம், மைதா வச்சு பண்ணியிருப்போம். லாஸ்ட் டைம் வந்து கோதுமை வச்சு பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு கோதுமை வச்சு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஓவனில் எப்படி குக் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் டபுள் லேயர், பர்டிகுலராக ஆலிவ் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது. அதாவது நான் என்ன ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன், டிசனோ எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? என்னங்க, இந்த டிஷ்ஷு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் பீஸா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கோதுமையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுப்பகுதி வந்து சின்னதாக பள்ளம் போடுறேங்க. பள்ளம் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த கோதுமையோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுன்னா, நீங்கள் எப்போவுமே வீட்டில் ஒரு பேக்கிங் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக் பண்ணும்போது ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த தயிர் ஆட் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணால் சாகி ஆகிடும். அதனால வந்து அதாவது சாகி ஆகிடும், அந்த பேஸ் சாகி ஆகிடும்னு சொல்கிறேன். அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்பவுமே பீஸா டோ வந்து ஒரு சின்ன லைட்டாக அந்த புளிப்பு தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது அப்போ தான் சாஃப்டாக வரும். அதனால தயிரை ஆட் பண்ணி இந்த டோ ரெடி பண்ணுறோம். டோ ரெடி பண்ணி முடிச்ச நல்லா மாலிஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/2 கட் பண்ணுறேன். 1/2 கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி சின்ன பால்ஸ் மாதிரி பிடிங்க. இந்த பால்ஸ்னால் பெரிய விரலும் சின்ன விரலும் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக பால்ஸ் வரும். அதுக்கு பிறகு வந்து முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இந்த பீஸா ட்ரே வந்து என்ன சைஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த கோதுமை நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு கோதுமையை ஜஸ்ட் லைட்டாக அந்த பவுலில் போட்டு நீங்கள் ஷீட் ரெடி பண்ண போகிறீங்க. இந்த ஷீட் வந்து 2 ஷீட் ரெடி பண்ண போகிறோம். இந்த 2 ஷீட் எதுக்காக கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷீட் வந்து பேஸுக்காக, அதுக்கப்புறம் சீஸு, திருப்பி இன்னொரு ஷீட்டு, அதுக்கப்புறம் சாஸ், சீஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் பேக் பண்ண போகிறோம். அதனால தான் 2 ஷீட் ரெடி பண்ணுறேன். இந்த ஷீட் ரெடி பண்ணும்போது ரொம்ப தின்னாக நீங்கள் ரோல் பண்ணியிருக்கணும். இதே வந்து கோதுமை வச்சு நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்தாலும் ஒன்றாகாது. ஆனால் கோதுமை வச்சு நீங்கள் பண்ணும்போது வந்து கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் அந்த 2 ஷீட்டும் கரெக்டாக பேக் பண்ணி கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணியிருக்கேன். இப்போது ரோல் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க அந்த பீஸா ட்ரே இருக்குல்ல, அதாவது பேக்கிங் ட்ரே, இந்த பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் லைட்டாக கோதுமை போட்டிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக வரணும், கொஞ்சம் அந்த கீழ் பேஸும் நல்லா முறுமுறுன்னு வர அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ், இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோதுமை பதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணால் இந்த மாதிரி கோதுமை போட்டு நீங்கள் ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஷீட்டை நம்ம கரெக்டாக ஈவனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக் எடுத்து சின்ன சின்ன ஓட்டையை போடுறோம். இந்த ஓட்டை எதுக்காக போடுறோம்னா, கரெக்டாக உங்களுக்கு வெந்து வர்றதுக்காக மட்டும் தான் நம்ம சின்ன சின்ன ஓட்டை போடுறோம். இதுக்கு பிறகு மொசரல்லா சீஸ் இதில் ஆட் பண்ணுறோம். சீஸ் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணால் இந்த சீஸ் சாஸ் ரெடி பண்ணி தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு இன்ஸ்டன்ட் பீஸா பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மொசரல்லா சீஸை ஜஸ்ட் லைட்டாக கிரேட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ட்ரேயில் போடுங்க. தேவையான அளவுக்கு சீஸை வந்து கிரேட் பண்ணி முடிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க டிசானோ எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கார்னரில் லைட்டாக ஆலிவ் ஆயில் ப்ளேஸ் பண்ணுறோம். எதுக்காக ஆலிவ் ஆயில் ப்ளேஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த ஷீட் வந்து ப்ராப்பராக வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். காரம் எந்த அளவுக்கு வேணும்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டு ட்ரை பேசில் பவுடர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் அப்படி வீட்டில் ஃப்ரெஷ் பேசில் இருந்துன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க ட்ரை பேசில் போடுங்க, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கு பிறகு செகண்ட் ஷீட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த செகண்ட் ஷீட்டை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் கரெக்டாக கார்னெலாம் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சீஸ்
அப்படி ப்ராப்பராக நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் அந்த சீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். மேலே இருக்க ஷீட்டும் கீழே இருக்க ஷீட்டும் மடித்து நீங்கள் ப்ராப்பராக எல்லா பகுதியும் வந்து மடிச்சிருங்க. மடித்து முடித்த பிறகு நம்ம உள்ளங்கை, அதாவது 4 விரல் வச்சு கரெக்டாக ஈவனாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ஈவன் ஆகிடும். அதுக்கு பிறகு திருப்பி சின்ன சின்ன ஓட்டை போடுறோம் ஃபோர்க்கை வச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஹோம்மேட் பீஸா சாஸை வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து இந்த பீஸா சாஸ் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது தக்காளியை பிளான்ச் பண்ணிவிட்டு அதோட தக்காளியோட அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோல் எடுத்துகிட்டு சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எப்படி சாஸ் பண்ணணும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதையுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் வாங்கி யூஸ் பண்ண ஒன்றும் தவறல. அந்த பாட்டிலோட காஸ்ட்டு 150 160 இருக்கும். இப்போ திருப்பி டிசானோ எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணி இந்த கார்னரில் அப்ளை பண்ணுறோம். எதுக்காகன்னா இப்போ 2 ஷீட் போட்டிருக்கோம்ல, அந்த 2 ஷீட்டும் வந்து திக்காக இருக்கும். அந்த திக்னஸ்க்கு வந்து ப்ராப்பராக லைட்டாக ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் எதனா ப்ளேஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வெந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி டாப் வந்து சீஸ் ஆட் பண்ணுறேன். சீஸ் போட்ட பிறகு வெஜிடபிள்ஸ், அதாவது வெங்காயம், குடமிளகாய் இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். வீட்டில் வேறு என்ன வெஜிடபிள்ஸ் லைக் மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் ஆலிவ்ஸ் அப்படி எதனா இருந்ததுன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒன்லி வந்து கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ட்ரை பேசில் போட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஓவன் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த பிறகு இப்போ இந்த பீஸா உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ரீ ஹீட் பண்ணி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு 180 டிகிரி கரெக்டாக 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா இந்த பீஸா ரெடி. இந்த பீஸா சைஸ் குக்கிங் டைம் வந்து மாறும். அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா அந்த டைமில் ஒரு 12 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆகும். நான் பண்ண பீஸா வந்து சின்ன பீஸா தான், அதனால கரெக்டாக 10 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெளியே எடுக்கிறோம். பார்த்தீங்களா, நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுச்சு. அந்த சீஸ்லாம் வச்சு நல்லா ஸ்டஃப்லாம் பண்ணி சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி பீஸா ரெடியாக இருக்குது. இப்போ திருப்பியும் ஆலிவ் ஆயிலை லைட்டாக மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். சின்ன பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த பீஸா ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீஸா பிரிக்கும் போது அந்த சீஸ்லாம் அப்படியே லைட்டாக அப்படி வெளியே வரும். என்னங்க, இங்கே நம்மகிட்ட இருக்க இந்த ஹகோரா ஓடிஜி அவனில் வச்சு எப்படி ஒரு ஈஸி மெத்தட் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.